கார்த்திகை தீபம் தொடரில் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி அன்னதான நிகழ்ச்சி நடக்குது. அதில் பந்தி பரிமாறுறாங்க கார்த்திகோட குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து. அப்போ காக்காவுக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு காக்கா இருந்ததாக நினச்சி அந்த கோயில் நிர்வாகியில் ஒருத்தர் ஓடி வந்து, யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பாட்டில் விஷம் இருக்குன்றாரு. சாப்பாடு உட்காந்தவங்களாம் எந்திரிக்கிறாங்க. கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாரு. யாரும் சாப்பிடாம நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கார்த்திக், நான் வேணா சாப்பிட்டு காட்டுறேன், முதல்ல சாப்பிட்றாரு. பின்னர் வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு, சாப்பாட்டில் விஷம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம், ஏன் யோசிக்கிறீங்க, சாப்பிடுங்க, இது எங்கள் வீட்டு சாப்பாடு, அப்புறம் எதுவுமே இருக்காதுன்றாங்க. பந்தியில் உட்காந்து வந்தவங்க எல்லாரும் சாப்பாடை சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற பிரம்மனும் அவரை சகல போலீஸ்காரும், நம்ம சாப்பாட்டில் விஷம் வச்சோமே, யாருக்குமே எதுவுமே ஆகலை என்னன்னு குழம்பி போய் நிற்கிறாங்க. அங்கே வர்ற கார்த்திக், என்ன சாப்பாட்டில் விஷம் வச்சோம், யாரும் சாவலன்னு பார்க்குறீங்களா, மோதுறதா இருந்தால் நேரடியாக மோதுங்க, எதுக்கு மற்றவங்க உயிரோட விளையாடுறீங்கன்னு பிரம்மனை எச்சரிக்கிறாரு. அப்பொழுது விஷப்பாட்டில் வச்சது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் அதை மாற்றி வச்சிட்டோம், சாப்பாட்டில் விஷம் எதுவும் கலக்கலை, காக்கா கரண்டில் அடிபட்டு விழுந்துச்சு, அதை தப்பாக நினச்சிக்கிட்டு அவர் விஷம் கலந்ததான் வந்து எல்லார்கிட்டையும் சொன்னார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்ட பிரம்மனும் அவர் சகல போலீஸ்காரரும் ஷாக் ஆகுறாங்க. கோயில் திருவிழாவில் பாட்டியோட ரேவதி சுற்றி பார்க்குறாங்க. அப்போ குறி சொல்கிறவங்க உட்காந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ரேவதியோட பாட்டி. அப்போ வந்து குறி கேட்க சொல்கிறாங்க. என்கிட்டயே வேலையை காட்டுறியான்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் சரி உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்காந்து குறி சொல்லும்போது, உனக்கு நல்ல குணம் இருக்குது, யார் என்ன தப்பு செஞ்சாலும் ஆனால் நீ அவங்களுக்கு எதுவுமே நல்லது தான் செய்வேன் அப்படின்னு குறி சொல்கிறவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு 2 குழந்தை பிறக்கும், இன்னும் புருஷன் மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் ஒன்று மாரி ஒரு பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. கற்பனையை நினச்சி பார்த்து சிரிக்கிறா. என்னம்மா நினச்சி. கோயில் திருவிழாவில் பொருள் மேலே ரிங் போடுற விளையாட்ட ஆசைப்படுறாங்க ரேவதி. ரிங்கை வாங்கி ராமர் சிலைக்கு போட முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால முடியலை.